ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் செகண்ட் வீடியோ உடனே நான் போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி சொல்லியிருப்போம் அப்படின்னா, நம்ம டைரெக்டாக ஃபாஸ்ட் பேவில் கிளைம் ஆகுறது. நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பே அக்கௌண்ட்டுக்குள்ளேயே போகிறது தான். சரிங்களா? இது ரிலேட்டடாக நான் முன்னாடி ஃபாஸ்ட் ஒன்லி ஃபாஸ்ட்ன்ற வெப்சைட்டு நான் போட்டிருப்பேன். அதே மாதிரி தான் இந்த வெப்சைட்டும் கூட. சரிங்களா? இப்போ வாங்க நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். உங்களோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் உங்களோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்காது. சரிங்களா? உங்களுக்கு ரெஜிஸ்டர் பேஜ் ஓப்பன் ஆகும். நான் ரெஜிஸ்டர் பண்ணதுனால நான் டைரெக்டாக உள்ளே வந்துடுச்சு. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் இருந்தாலும் என்னால் உள்ளே வந்தீங்கன்னா உங்களோட பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் எனக்கு லாக் அவுட் ஆகலை. சரிங்களா? அதை நான் ஓப்பன் மைண்டடாக நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதில் அந்த மேலே 3 கோடு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேஷ்போர்டு, ஆஃபர் வால், ஃபாஸ்ட் பே, ஷார்ட் லிங்க்கு. சரிங்களா? இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு என்னென்ன காயின் நமக்கு என்னென்ன காயின்ஸ் இருக்குது அப்படின்னா, நமக்கு லைட் காயின் இருக்குது. ஒரு நிமிஷம் சாரி. அதாவது நமக்கு என்னென்ன காயின் இருக்குதுன்னா, லைட் காயின் இருக்குது, டாஜ் காயின் இருக்குது, பிடிசி காயின் இருக்குது, பிஎன்பி, டிஆர்எஸ், யூஎஸ்டிடி, பிசிஹெச், டேஷு, டிஜிபி, எத்திலியம், ஃபெயரோ, சொலானா அண்டு இஜடிசி அண்ட் டான் காயின் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு எந்த காயின் வேணுமோ நீங்கள் அதில் ஈஸியாக எத்தனை காயின் வேணாலும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா? நமக்கு இந்த மாதிரி காயின்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா நான் வேலிடிட்டியான காயின்ஸ் என்னென்ன காயின் பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். அதை நீங்கள் பண்ணினீங்கன்னா கூட ஓகேங்க. சரிங்களா? மெயினாக நமக்கு என்னென்ன காயின் தேவைப்படும் அப்படின்னா, பிட்காயின் கண்டிப்பாக தேவைப்படும், லைட் காயின் தேவைப்படும், யூஎஸ்டிடி காயினும் தேவைப்படும், பிசிஹெச் காயினும் தேவைப்படும். சரிங்களா? இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இதை தவிர எதுவுமே நமக்கு தேவையில்லை. சரிங்களா? நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த 4 காயின் தவிர எக்ஸ்ட்ராலாம் நமக்கு வேணாம். எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் எத்திலியம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு எத்திலியமோட ரேட் 2 லட்ச ரூபாய். சரிங்களா? 2 லட்ச ரூபாய்க்கு சம்திங்கில் உங்களுக்கு கிடைக்கும். டேஷ் காயின் 2000 ரூபாய் சம்திங் தான் உங்களுக்கு வரும். 2000 ரூபாய் 1000 ரூபாய் சம்திங்கில் தான் உங்களுக்கு வரும் ஒரு டேஷ் காயினோட ரேட்டு. பிசிஹெச்சோட ரேட்டு 30 ரூபாய் சம்திங், 30,000 ரூபா சம்திங் வரும். இது ஜஸ்ட்டு ஒரு யூஎஸ்டிடியோட வேல்யூ 83 ரூபா நம்மளோட காசு. இதில் பிடிசியை பொறுத்தவரை நமக்கு ஹையஸ்ட்டு பேமெண்ட்டு தான். எப்படின்னா 50 லட்ச ரூபா, அதாவது 50 லட்ச ரூபா இல்லை 47, அதாவது உங்களோட கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு டிசியோட ரேட் என்னன்றது தெரியும். அதே மாதிரி எல்டிசியோட வேல்யூ ஒரு லைட் காயினோட வேல்யூ 5800, 6000 சம்திங் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் கொண்டு போய் செல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேட்டு இது கிடைக்கும். நான் சொன்னதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைட் காயினும், பிட்காயினு, யூஎஸ்டிடி, பிசிஹெச் பண்ணுங்கள். எத்திலியம் ரொம்ப லோயஸ்ட்டாக கொடுக்குறாங்க. அதனால் எனக்கு அது கன்வீனியண்ட்டாக எனக்கு படலை. சரிங்களா? சரி, அடுத்தது இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு நிமிஷம் சாரி. இதை நான் என்ன காயின் வேணும், நான் லைட் காயின் நான் சர்ச் பண்ணிக்கிறேன். சரிங்களா? லைட் காயின் இது பண்ணுறேன். பண்ணிவிட்டு
லோட் ஆகுறது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது சரிங்களா. இதில் வந்து இங்கே ஆன்டிபயோட்டிக் லிங்க் சரிங்களா. அந்த ஆன்டிபயோட்டிக் லிங்க்கு இந்த ஃபாலோயிங் ஆர்டர் வழக்கம் போல் நம்ம இந்த ஆர்டர் படி நம்ம செஞ்சுக்கணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு 1 5 7 இந்த மாதிரி இருக்குது. நான் வந்து எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் சரிங்களா. 1 5 7 அது மேலேயே நீங்கள் விரல் வச்சிங்கன்னா அது ஹைட் ஆயிரும் சரிங்களா. கேப்சா வந்து என்ட்ரு ஆயிரும். அண்டு வந்து இங்கே சைடில் வந்து ஆட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேன்சல் கொடுத்துக்கலாம் சரிங்களா. கேன்சல் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வெரிஃபை சேலஞ்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வரும் சரிங்களா. கொடுத்துட்டு இந்த இடத்துல கெட் ரிவார்டுன்னு நீங்கள் கொடுத்துக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் உங்களுக்கு ஃபாஸ்ட் பே அக்கௌண்ட்டுக்கு உடனடியாக சென்று விடும். ஒரே நிமிஷம். சாரி அதாவது நீங்கள் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபயர்வால் ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஃபயர்வால் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல இந்த ஃபயர்வால் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐ எம் நாட் ரோபோட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுன்ற எந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இது ஃப்ரிட்ஜு அவ்வளோதான். இதை கொடுத்துட்டு வெரிஃபை ஆனதும் நம்ம அன்லாக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா உங்களோட இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உங்களோட இன்டர்ஃபேஸ் மாதிரி சரிங்களா. அடுத்து இங்கே வந்து லைக் காயின் இருக்கு சரிங்களா. இந்த லைக் காயின் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் சரிங்களா. இதை நான் வெரிஃபிகேஷன் கொடுத்துறேன். 2 ஆட் வந்துச்சுன்னா ஒரு 1 ஸ்டெப் பேக் வந்துக்கோங்க. 2 5 8 கொடுத்துட்டு இந்த இடத்துல வெரிஃபை சேலஞ்சு வரும் சரிங்களா. இந்த டர்ன் ஸ்டைல் க்ளவுட்ஃப்ளவர் கீழே வந்து உங்களுக்கு வெரிஃபை இது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கிளைம் கொடுத்துட வேண்டாம், சாரி கெட் ரிவார்டு கொடுக்க வேண்டாம். என்ன தான் இருந்தாலும் இந்த இது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ன்னு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் கொடுக்கணும். சக்ஸஸ்ன்னு வராமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பண்ண கேப்சா வந்து வராது சரிங்களா. உங்களுக்கு கிளைம் ஆகாது. ஸோ கொஞ்சம் 1 செகண்ட் 2 செகண்ட் முன்ன பின்ன லேட் ஆனாலும் ஆகும். எனக்கு நெட்டு ஸ்லோன்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இது பண்ணணும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இது வரும். ரொம்ப நேரம் இந்த மாதிரி சுற்றுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இது வரும். திரும்ப வந்து ரெஃப்ரெஷ் ஒன்றும் தேவையில்லை. அதாவது அது சக்ஸஸ்ன்னு ஆரம்பிக்கலாம் வந்துட்டு இங்கே நான் கெட் ரிவார்டுன்னு நான் கொடுக்குறேன். கெட் ரிவார்டுன்னு கொடுத்தா அடுத்த செகண்டே எனக்கு என்ன வருது அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் பே அக்கௌண்ட்டுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகுது சரிங்களா. இங்கே பார்த்தீங்க 294 காயின்ஸ் வந்து எனக்கு ஃபாஸ்ட் பே இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்கு. இதை நான் கன்னியூன்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு நான் சொன்ன காயின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்காக நான் இப்போ இது பண்ணுறேன். அடுத்தது பிடிசி காயின் எனக்கு வந்து அதில் டைம் முடிஞ்சிருக்கு சரிங்களா. இதில் 1 4 3 143. சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு கால்குலேஷனும் இல்லை வச்சுக்கோங்க சரிங்களா. ஆட் வந்துச்சுன்னா நீங்கள் 1 ஸ்டெப் பேக் வந்துக்கோங்க சரிங்களா. நான் வந்து இதாக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல வெரிஃபை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிருக்கு ஆனவுக்கு நீங்கள் கெட் ரிவார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிட்காயினும் உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு பேமெண்ட்டு ரிசீவ் ஆகும் சரிங்களா. அதே சேம் கான்செப்டில் பிசிஹெச் காயின் சரிங்களா. அடுத்து வந்து பிசிஹெச் காயின்
இதெல்லாம் இந்த ரெண்டும் வந்து 1.5 நிமிஷத்துக்கு டைமிங் போட்டிருக்காங்க. பிசிஹெச் காயின்னு சாரி ஒரு காயின் நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். யூஎஸ்டிடி காயின் அதுவும் சொல்லிட்டேன். அதே மாதிரி தான் இந்த ஆடை வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணிவிட்டு கெட் ரிவார்டு கொடுத்துக்கோங்க. கெட் ரிவார்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காயின் உங்களுக்கு ஆட் ஆயிரும் பிசிஹெச் காயினில். சரிங்களா? பிட்காயின் கேஷில் 21 காயின் ரிசீவ் ஆகும். அடுத்து நான் வந்து யூஎஸ்டி காயின் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி அதே மாதிரி ஆண்ட்டு கவ்வு எலிஃபண்ட் இதோட ஆர்டர் வைஸாக தான் நம்ம பண்ணணும். மாற்றி பண்ணாலும் இல்லை வெரிஃபை அதை கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபை சக்ஸஸ் வராமல் பண்ணாலும் உங்களுக்கு இன்வாலிட் ஆயிரும். இதெல்லாமே கரெக்டாக முடித்ததுக்கப்புறம் கெட் ரிவார்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு ஆட் ஆயிரும். எனக்கு வந்து 0.0000 11,000 வந்து யூஎஸ்டி வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? எத்திரியம் வேணும் அப்படின்றவங்க எத்திரியம் இதே மாதிரி தான் நமக்கு வந்து எத்திரியம் வேணும்னா நீங்கள் எத்திரியம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதே ப்ராசஸிங் தான். சரிங்களா? எனக்கு வந்து எத்திரியம் வேணாம். இதுக்கு வந்து லிமிட்டேஷன் வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லிமிட்டேஷன் இருக்கும். 50 பண்ணுற மாதிரி வரும், இல்லை 20 பண்ணுற மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு 50 இல்லைன்னா நான் ஒரு சில இதெல்லாமே 25ஓட ஸ்டாப் ஆகும். சரிங்களா? ஸோ இது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. இது ஆஸ் யூஷுவல் நார்மல் தான். சரிங்களா? ஸோ தேங்க்யூ. நாம் வந்து அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸில், அதாவது அடுத்த வீடியோ வந்து நாளைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்டில் போடுறேன். சரிங்களா? இன்னையோட நம்ம சேனலோட வீடியோஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்க, வேறு ஏதாவது இதில் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சட்டோசி ஃபாசெட்டு, இது ஒன்லி ஃபாசெட்டு, இதெல்லாம் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபாசெட் பே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா வீடியோவுக்கும் கீழே நமக்கு ஃபாசெட் பே ரெஜிஸ்டர் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவாக வேணும்னா நம்ம சேனலில் இருக்குது. அந்த சேனலில் நீங்கள் நம்ம சேனலில் நீங்கள் லிங்க், அதாவது அந்த வீடியோவை கிளிக் பண்ணி எப்படின்றது நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்டு. நம்ம இந்த காயின்ஸ் பண்ணுறதுனால நம்ம எந்த எக்ஸ்சேஞ்சர்கிட்ட வேணாலும் நம்ம போய் நம்ம பேமெண்ட்டாக நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. காயினாக வாங்குறது எல்லாமே வேல்யூபிள் தான். வேஸ்ட்டு இது டைம் பாஸ்ன்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி மைண்ட் தாட்டில் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு மைண்ட் தாட்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணி நீங்கள் ஃபாசெட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் காயின்ஸ் எல்லாமே சேர்த்து வைங்க. உங்களுக்கு லைட் காயின் 1.0 வந்துருக்கு அப்படின்னா எனக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. சரிங்களா? 1.0 வந்துச்சுன்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. பிடிசியில் 0.01 சாரி 0.005 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஒரே நிமிஷம் நான் வந்து சொல்கிறேன். நான் டைரெக்டாக வந்து நான் வேலெட்டை பார்த்து நான் சொல்கிறேன். என்னோடய ஃபாசெட் பே வேலெட்டு நான் வேலெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஒவ்வொரு காயின்ஸோட இதெல்லாம் அந்த தான் சொல்கிறேன். இதில் வந்து பிட்காயின் வந்து உங்களுக்கு எவ்வளோ, அதாவது பிட்காயின் வந்து மினிமம் வந்து 0.0012 இருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. சரிங்களா? 1-2 ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு பண்ணினவங்களுக்கு பண்ணணும். சரிங்களா? ஃபாஸ்ட் பேர் வந்து டைரெக்டாக வித்ட்ரால் பண்ணுறப்ப. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் காயின், அதாவது லைட் காயினை பொறுத்தவரையிலும் என்னென்னா
லைக் காயினில் 0.002 இருந்தாவே நம்ம வித்ட்ரால் கொடுத்துக்கலாம். நான் ஏன் கொடுக்காமல் இருக்கேன்னா நமக்கு வந்து 0.02 அதாவது 1 ஒரு காயினாக அதாவது இது இருந்தாவே நம்ம வித்ட்ரால் பண்ணிக்கலாம். சரிங்களா, நீங்கள் மற்ற இதோடு நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப. சரிங்களா, அடுத்தது டார்ச் காயினை பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து 30 டார்ச் காயின் இருந்தால் தான் நமக்கு வித்ட்ரால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் டார்ச் காயின்லாம் நீங்கள் வேணாம். நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி பிசிஹெச் காயின். சரிங்களா, பிசிஹெச்சோட காயின்ஸ் பார்த்திங்கன்னா 0.005 இருந்தாவே நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த காயின் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தாராளமாக. நான் உங்களுக்கு ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுறேன். அடுத்தது வந்து இதை வந்து ஒரு பிசிஹெச்சாக வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அடுத்தது யூஎஸ்டி டாலர். ஏன்னா யூஎஸ்டியோட வேல்யூபிள் தான் இருக்குல்ல, கொஞ்சம் இதாக தான் இருக்குது. 15 யூஎஸ்டிடி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 யூஎஸ்டிடி வந்து ஃபீஸாக பிடிச்சிப்பாங்க, 7 யூஎஸ்டி வந்து ரிசீவ் ஆகும். சரிங்களா, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து காயின் இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரான் காயினுக்கு மாற்றிட்டு ட்ராயிங் காயினோ இல்லை மற்ற காயினுக்கு நீங்கள் லைட் காயின் இருக்கிறது பெட்டர் வந்து லைட் காயின் தான். இந்த லைட் காயினுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு நீங்கள் இது ஸ்வைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, எப்படி நம்ம ஸ்வைப் பண்ணுறது அப்படின்னா இந்த 3 கோடு கிளிக் பண்ணிவிட்டு காயின் ஸ்வாப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது பிட்காயினுக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த காயின் எதில் வந்து ஸ்வைப் பண்ணுறதுன்றது உங்களுக்கு இது பண்ணிடலாம். சப்போஸ் நான் வந்து TRC20 இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து லைட் காயினுக்கு மாற்றிக்கிறேன். அதே மாதிரி கீழே இருக்கிற லைட் காயின் நான் டச் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஒரே நிமிஷம். உங்களுக்கு ஜஸ்ட்டு நான் ஒரு சாம்பிளுக்காக நான் காட்டுறேன். என்கிட்ட காயின் இல்லை, இல்லைன்னா நான் காயின்ஸ் நான் இது பண்ணுறேன் அப்படின்னா கூட நான் இது மாற்றி காட்டுவேன். சரிங்களா, எனக்கு இது நீங்கள் கன்வெர்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிரும். ஒரே நிமிஷம். அதாவது நான் வந்து இதில் வந்து பிட்காயினுக்கு நான் கொடுக்கல. சரிங்களா, அதாவது உங்களுக்கு ஹையஸ்ட் காயின் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ட்ரான் காயின் எனக்கு அந்தளவுக்கு காயின் இல்லை. ஸோ காயின் வந்து இதுலேருந்து இதுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு 0.0025 யூஎஸ்டிடி 25 யூஎஸ்டி டாலர் மாதிரி நமக்கு இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து காயினை ஸ்வைப் பண்ண முடியும். இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா காயின் ஸ்வாப் ஆப்ஷன் இருக்குது. அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு லிங்க்கு உங்களோட பாஸ்வேர்ட் லிங்க் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அட்வர்டைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பெய்ட் டு கிளிக் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பேமெண்ட்டில் நம்ம யாரும் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோடய நோக்கம். அடுத்தது வந்து ஹெல்ப்பு, இதோட ஃபீஸு இது எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிட்காயின்லேயே உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் எடுப்பாங்க அப்படின்னா 000 ஒரு இது எடுப்பாங்க. அடுத்தது வந்து எத்திரியமில் உங்களுக்கு ஃபீஸ் பிடிப்பாங்க 0.005 தான் உங்களுக்கு ஃபீஸ் பிடிப்பாங்க. அடுத்தது நார்மல் அதாவது இதில் வந்து டார்ச் காயினில் 30 இது வந்து நார்மல் மினிமம் வித்ட்ரால் வந்து 30 இது. அதில் டேக்ஸ் வந்து ஒரு இது பிடிப்பாங்க. சரிங்களா, இது ஒரு டார்ச் காயின் வந்து ஃபீஸுக்கு. அடுத்தது லைட் காயினுமே பிடிக்கிறாங்க அப்படின்னா
நமக்கு 2000 டோக்கன் 2000 காயின்ஸை வந்து உங்களுக்கு மைனஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் உங்களுக்கு பேமெண்ட்டு. சரிங்களா? அடுத்தது பிட்காயின்லேயுமே அதே சேம் தான். 000 நார்மல் ஃபீஸ் வந்து 5000 ஃபீஸ் எடுத்துப்பாங்க. மீதி வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் 30,000 காயின்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். சரிங்களா? 50,000 காயின்ஸ் இருந்தாவே நீங்கள் ஈஸியாக நீங்கள் வித்ட்ரால் போட்டுக்கலாம். அடுத்தது டேஷ் காயினும் 2000 காயின்ஸு. நார்மலாக வித்ட்ரால் ஃபீஸ் வந்து 2000 ஃபீஸ் எடுத்துப்பாங்க. உங்களுக்கு 10,000 இது ரிசீவ் ஆகும். சரிங்களா? 10,000ல் 2 ரூபா போக மீதி உங்களுக்கு 8,000 ரூபா உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இது எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். சரிங்களா? இதில் எவ்வளோ வித்ட்ரால் எவ்வளோ இதுன்றது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெவ்யூஸ்னால் ஐபி அட்ரஸ். அதாவது உங்களோட ஐபி அட்ரஸோட வேல்யூ இது. நீங்கள் இது யாருமே தயவு செஞ்சு இந்த மாதிரி இந்த ஆப்ஷனை நீங்கள் யாரும் கிளிக் பண்ண வேண்டாம். அடுத்தது வந்து டேஷ்போர்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் ரிசீவ் ஆனது எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகும். உங்கள் டோட்டல் காயின் எல்லாமே இந்த இடத்துல தான் எல்லாமே ஷோ ஆகும். சரிங்களா? போர்ட்ஃபோலியோட வேல்யூ என்னென்னா நீங்கள் டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ அவ்வளோ காயினோட வேல்யூ இதில் ஷோ ஆகும். இன்றைக்கி கலெக்ட் ஆகிற காயின்ஸ் இது. பே அவுட்டு இன்றைக்கி எத்தனை வாட்டி ரிசீவ் ஆகிருக்கு அதோட இதுவும். சரிங்களா? அவ்வளோதான். இதை பற்றி வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.